శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం. मन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले श्री श्रीनिवास स्वामिनः
दिव्यसन्निधौ कल्याणमण्डपे अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चान्द्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां शुभतिथौ श्री श्रीनिवासस्वामिनः प्रीत्यर्थं मम ఇప్పుడు మీ యొక్క గోత్రము, మీ యొక్క పేరు, మీ భార్య పేరుని, మీ పిల్లల పేర్లుని, మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహకుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థన మనసులో స్వామివారికి ఉంచవలసినది. చెప్పండి. సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ ఫల పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతాన सौभाग्य सिद्ध्यर्थं राजद्वारे राजमुखे सर्वकार्य आनुकूल्य सिद्ध्यर्थं श्री श्रीनिवासस्वामिनः करुणा कटाक्ष वीक्षण परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं श्री भूमिनीला समेतस्य श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिक कल्याणोत्सवं श्री वैखानस दिव्य आगमोक्त प्रकारेण अहम् आचार्यमुखेन कारयिष्ये सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. కొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. శ్రీ వెంకటాచలాధీశం శ్రీయాత్యాసిత వక్షసం ஸ்ரிதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் அகம்பஜே என்றும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். பக்தர்களே, சித்திரை மாதம் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை விசாகம் அனுஷம் கூடிய நட்சத்திரத்துடன் இந்த பொன்னான ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. பிராட்டிமார்களை செவித்து கொண்டு எம்பெருமானையும் செவிக்கலாம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தரா ரமண கோவிந்தா, வேங்கடவனே ஸ்ரீனிவாசனே கோவிந்தா கோவிந்தா என்று. இன்றைய கல்யாண உற்சவத்தில் திருமலை கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த விசேஷமான கல்யாண உற்சவத்தை கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு பக்தர்கள் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி மூலம் சேவிக்கும் பக்தர்களுக்கும் எம்பெருமானுடைய கருணா கடாட்சம் கிடைக்க வேண்டி செவித்துக் கொள்ளலாம். சங்கல்ப மந்திரங்கள் முடிந்தது. அதைத் தொடர்ந்து சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை சுத்தி புண்ணியாவஜனம் ஆரம்பமாகிறது. இதோ அந்த சுத்தி புண்ணியாவஜன கைங்கரியத்தை செவிக்கலாம். விஸ்வக்சேனர் என்பவர் எம்பெருமானுடைய பிரீத்தி பாத்திரன். அப்படி அவருக்கு விருப்பமான ஒரு சிஷ்யனாகவும் பகவானுக்கு எந்த கைங்கரியங்கள் செய்தாலும் முதலில் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை செய்தன் பிறரை செய்ய வேண்டும் என்ற ஒரு நியமனத்தால் வைகான சாகம சாஸ்திர முறைப்படி ஆரம்பமாகிய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேனருக்கு ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனம் ஆரம்பமாகிறது. தசவதாரங்கள் எடுத்தவன் மகாவிஷ்ணு. அதிலே இந்த வேங்கடவன்
கடைசி அவதாரம், அதாவது கல்கி அவதாரம் என்று கூறப்படும். அப்படி வேங்கடவனாக திருமலையிலே எழுந்தருளிருக்கும் அந்த பக்த பராதேனனுக்கு சதஞ்சீவேம சரதஸ்ய வீராः இதம் பிரம்ம புனீமஹே பிரம்மா புனாது நிருபமகுண சிந்துரு நித்த லக்ஷ்மீ சமேதோ நிகல நிகமவேத்யோ நிஸ்துலோ வெங்கடேஷः நிஜச்சரண சமர்த்யா சக்த பக்தௌ கரக்ஷே நிவசது ஹிருதயே மே ஸ்வாங்கிரபக்தின் விதன்வன் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சதுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜேத் சர்வ விக்னோபசாந்தயேத் ததேவ லக்னம் சுதனம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தேங்கிருகம் ஸ்மராமி யத்ர யோகீஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீ விஜயோத்பூதி த்ருவாணி த்ருமதிர்மம ஸ்மிருதே சகல கல்யாண பாதனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமதன் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம் லாபஸ்தேஷாம் ஜகஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தீ உதஸ்யாமோர்தகஸ்தோ ஜனார்தனः ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் போஜோ போஜோ நமாம்யஹம் பிராணாராஜம் ஜாக். अद्यमया पूर्वोक्त एवं गुणविजयजन्मट्टा जामस्यां सुपदितौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रेयपदे पुरुषोत्तमस्य श्रीमदकलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासमेत श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वाचनं करिष्ये आदौ निर्विघ्नेन प्रसमावाप्त्यर्थं विश्वक्षेणाराधनं करिष्ये तथा कलशाराधनं करिष्ये दारादत्तच्युतमानदेषु सरत्सरित्सु परिपूरितेषु अपोपगण्डं प्रतिपादयिष्ये कृणोमि दत्ताकुं सुचरकुं सुचर्म इदमापशिवा शुभतमा शान्ता शान्ततमा शुभा शुभतमाः पूताः पूततमा पुण्या पुण्यतमा मेद्या मेद्यतमा अमृतामृतरसाः पूता ब्रह्म पवित्रेण पूता सूर्यस्य रश्मिभिः एतेषु वरुणये दहत्रं यज्ञजाः पाशा विददाः पुरुत्राः तेभ्यो नगेन्द्रस्य विदोद विष्णुर्विश्वे देवा मुञ्चन्तु मृतस्वस्या ओं भू वरुणमावाहयामि प्रचेतसमावाहयामि रक्ताम्बरधरमावाहयामि यादस्पतिमावाहयामि वरुणाय नमः इदमासनम् वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीत सुप्रसन्न वरदो भवतु वोमाग्नेजोजस्माद्वदामहे त्वा विश्वे जनात्मन्महितो न शम्भो वैराजन्ते सुखदन्निदत्तान् प्रैषामदेशो विबुधानामनादिः यामे सुस्तान्दरितान्तनादो ओं भूं विश्वक्षेणमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि नित्यानपायनमावाहयामि तद्दक्षिणे सूत्रपतिमावाहयामि वामे दिगामावाहयामि विश्वक्षेणाय नमः इदमासन विश्वक्षेणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विश्वक्षेणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि विश्वक्षेणाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानपायिने नमः सूत्रवत्यै नमः विश्वक्षेणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्षेणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीत सुप्रसन्न वरदो भवतु भवत्प्रणज्ञः सुपुण्याहं करोमि कुरुष्व स्वस्ति च प्रोक्षितमस्तु अस्तु प्रजापति प्रजतां प्रजापतिः श्याम्यन्तु गौराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्तु ईदयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम्यन्तु गौराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्तु ईदयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम्यन्तु गौराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्तु ईदयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्तु नो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानितदेवतं सम्पूर्णमस्य पाकुं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाब्जः तदो दुर्वाणि धारयन्ने विष्णोः कर्माणि पश्यत यतो व्रतानि पस्पसे इन्द्रस्य युद्धस्य गाः तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्ति सूर्यः दिवि वचक्षुराददं
तद्विप्रासौ पञ्चमो जागृवागुं सस्यमिन्ददे विष्णोर्यत्परमं पदं भद्रं कर्णे विशृणयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्यदित्राः स्त्रीरङ्गे सुष्ठुभागुं सस्तनोभिर्विषयमधेदं यदायुः शतमिन्न शरदो अन्त्यदेवायत्रानश्चक्राधरसन्तनूनां पुत्रासो यत्र पितरो भवन्ति मानो मध्यारीर्षदा यद्गन्धोः अतिथिर्झौरतिथिरन्तरिक्षम् अतिथिर्मातास्य पितास पुत्रः विश्वे देवातिथिः पञ्चजना अतिथिर्जातमतिथिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तद्वत्कुर्वेदोपव्युषं यदा वै सूर्यमुदेति अदनक्षत्रण्यैति यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वेत्कारे स्यात् पुण्याः जैव कुरुते प्राणानाम्यावस्यां सुपतितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं पुण्यावस्तिं भवन्तो प्रवन्तो क्रमणे स्वस्तिर्द्धिं भवन्तो प्रवन्तो कर्मरुद्यतां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः यापोजट्ठामयोपवस्थानवोर्जयददातरा महेरणाय चक्षुषे योपस्य पदमोरदस्तस्य पादयते नः उषधेन ममातरः तस्मा अरङ्गमापवोजस्सक्षजाय जन्मत आपो जनयता जनः दिविश्रेयस्मान्तरिक्षेदस्मात् पृथिव्याः सम्भव ब्रह्मवट्टसमज ब्रह्मवट्टसायत्वा पवमानस्य वर्जनः पवित्रेण विदर्शनिः यः पोदास पुनातुमा पुनन्तुमा देवजनाः पुनन्तमनवोधिय पुनन्त विश्व आयवः जातवेद पवित्रवदे पवित्रेण पुनाहि मां शुक्रेण देवदीत्यते अग्ने कृत्वा कृतोगं प्रणो यत्ते पवित्रवट्टसे अग्ने विततमन्तराः ब्रह्मदेन मुनीमहे उपाभ्यान् देवसविदः पवित्रेण स्वेन च यः पावमाने रज्ञेते ऋषिभिः सम्प्रतकं रसं तस्मै सरस्वते गृहे क्षीरकं सर्पिर्मदोदकं पावमाने स्वस्तजनैः सुतगायकुर्दस्तुतः ऋषिभिः सम्प्रतोर्जः ब्राह्मणेषु मृतं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनदे सदा तेन दहत्रदारेण पावमान्यः पुनन्तमा प्राजापत्यं पवित्रं सदोद्यावकं निरन्मयं तेन ब्रह्मविदोमयं भूतं ब्रह्ममुनीमहे इन्द्रस्सु नेते सहमा पुनादो सोमस्वस्यावरणस्समीत्या यमो राजा ब्रह्मणापि पुनादमा जातवेदा मूर्धयन्त्या पुनादो तत्संयोरावृणीमहे गातुं जज्ञाय गातुं जज्ञपतये दैवे स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जगातुपेक्षं सन्नोऽस्तद्विपदे षञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः प्राच्यान्ति सुदेवार्तुजो मार्जयन्तां दक्षिणाजान्ति समासाः पितरो मार्जयन्तां प्रतीत्यान्ति स्पृहाः पशवो मार्जयन्ताम् उदीत्यान्ति श्यापवोषधयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वाजान्ति यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अदोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोऽट्पदे प्रतिदाने हस्मान् स्वावेशोहणमेवोपमानः नृत्ये न्यूनं प्रदन्नोजुनस्मान् सन्नयेत्वपदे जन्तुनिष्पदे अमीमः वास्तोत्पदे विष्मारूपाण्याविशन् सकासुसे वजेति नः वरुणाय नमः विश्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः विश्वक्षेनाय नमः यदा सुमदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च ஓ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வசனத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக நாம் காண இருப்பது அங்குரார்ப்பண கைங்கரியம். அங்குரார்ப்பணம் என்பது திருமுலை சாற்றுதல் என்றும், அந்த திருமுலை சாற்றுதல் கைங்கரியத்திலே மண் பாலிகைகளிலே நவதானியங்களை சேர்த்து நீர் சேர்த்து அதிலே திருத்துழாய் அக்ஷதை போன்றவைகளால் அர்ச்சக சுவாமி பூஜை செய்கிறார். தேவர்களை எல்லாம் ஆவாகனம் செய்யும் கைங்கரியமே இந்த அங்குரார்ப்பணம். அதாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எளிமையாக இருந்து பகவானுடைய நாமத்தை வாயினால் கூறி மனதினால் அந்த பகவானை நினைத்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நமக்கு அருளி செய்வான் என்கிறது குருத்தாண்டகம். நெருப்பிலே காய்ச்சப்பட்டு எடுக்கப்பட்ட இரும்பை போல தன்னுடைய விடாமுயற்சியானது பக்தி பிறந்து பகவத் விஷயத்திலே ஊறியிருக்கச் செய்கிறது. நெருப்பின் நடுவிலே மலர்ந்த மலரைப் போலவே அடிமை கொள்ள வைத்தது என்று
இரும்பனன் உண்ட நீர் போல் ஆயிற்று என்கிறார் ஆழ்வார். அதாவது தன்னிடமிருந்த அகங்கார மமகாரங்களாகிய நெருப்பு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று அந்த இளைய பெருமாள் சொன்னது போலவே வழுவில்லாத அடிமை செய்யப்பெறது. இதுவே இந்த ஆத்மாவிற்கு ஆபரணமாயிற்று என்கிறார். சேஷத்துவமே ஆத்மாவிற்கு ஸ்வரூபம் என்கிறது. அப்படி அந்த பகவத்தாசியம் என்பதால் அதனால்தான் உயிர்ந்து போனதாகவும் அசந்தேவ என்றிருந்ததாகவும் தெரிவிக்கிறார். இங்கே அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்று திருமழிசை பிரானின் திருவாக்கை நினைப்பது. எம்பெருமான் அந்த இருந்த தன்னுடைய மனதிலே கடலை மணலோடு பருகி வரும் மேகம் போல புகுந்தானாம். அவனுக்கு வேறு புகலிடமில்லாத ஒன்றாய் நின்றானாம். இவ்வாறு கலக்க கலக்க பருகலாம்படி ஒரு நீரானான். இதுவும் ஒரு தீர்மை இருந்தபடி ஏன் என்று ஆழ்வார் வியப்படைந்த நிலையிலே பெரிய வாச்சான் பிள்ளை வெளிப்படுத்துகிறார். அப்படி பகவானை எளிமையாக சேவிக்க வேண்டும். மனதிலே அகங்காரம் என்ற அந்த தீயை ஒழித்துவிட்டு மமகாரம், அதாவது தாசிய பக்தியை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ அங்குரார்ப்பண கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவர்களாகிலும் சரி, பக்தர்களாகிலும் சரி, அகங்காரத்தை விட்டு மமகாரத்தை வைத்து பகவானை சேவிக்க வேண்டும், பகவானை சரணாகதி செய்ய வேண்டும், அவனது திருவடிகளை பற்ற வேண்டும் என்று கூறுகிறது. இதோ திருக்கல்யாண மகோத்சவத்திலே அங்குரார்ப்பண கைங்கரியத்தை தொடர்ந்து சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை அனைத்தையும் முடித்து கொண்டு அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செய்தார் அர்ச்சக சுவாமி. அதைத் தொடர்ந்து ரக்ஷைகளுக்கு பூஜை ஆரம்பமாகிறது. ரக்ஷா பூஜையை சேவிப்போம். அதாவது அந்த பகவான் எப்படியெல்லாம் நம்மை விளையாட்டு காட்டுகிறார் என்றால், அதாவது தீராத விளையாட்டு பிள்ளை என்ற கண்ணனுடைய அவதாரத்திலே அவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கும் இந்த திருமலையிலே அவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே பக்தர்களை எல்லாம் காப்பது என்ற ஒரு லட்சியமாகத்தான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான் திருமலையிலே. அப்படிப்பட்ட அந்த திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷைகளுக்கு பூஜை ஆரம்பமாகிறது. ரக்ஷா பூஜையை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ரக்ஷாபந்தன பூஜை அஞ்சகரிஷ்யே சன்னோ நிதத்தாம் தபசோ நிதத்தாம் ஸ்வயம் பிரதக்னே மிருதஜே ராஜா ஓம்பு சேஷமாவாஹஜாமி நாகராஜமாவாஹஜாமி தாத்சிருஷமாவாஹஜாமி அனந்தமாவாஹஜாமி சேஷாகிரமः இதமாசனம் சேஷாகிரமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்घ्यं சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி சேஷாகிரமः புண்ணியபுஷ்பைः பூஜயாமி சேஷாகிரமः குரோபஹார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சேஷாகிரமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பவது. ஓம் ஸ்வஸ்தி நோ மீதாமஸ்வினா பக ஸ்வஸ்தி தேவ்யதித் நர்வணः ஸ்வஸ்தி பூஷாசுரோ ததாது ந ஸ்வஸ்தி த்யாவா பிருத்திவி சுச்சேதுனா ஸ்வஸ்தஜே வாஜ்ரபப்ரபாவஹை சோமம் ஸ்வஸ்தி புவனஸ்தயஸ்பதிः बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो भवन्तुनः विश्वे देवानो अद्या स्वस्तये वैश्वानरो मधुरग्नि स्वस्तये देवावद्ब्रवस्वस्तये स्वस्ति नो रुद्रपार्त्वं मसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति भद्रे रेवति स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो ददे कृते स्वस्ति पन्तामनुचरे मसूर्या चन्द्रमसामिव पुनर्ददाज्ञादासन्दमेमहि स्वस्तैनन्त्राक्तमरट्टनेभिर्महद्बोधं वागिसं देवतानां ध्रुवन्ते राजावरुणो ध्रुवन् देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं शुभगुं शुभम्. ஏழுமலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா, திருமலை வாசா வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷைகளுக்கு பூஜை முடிந்து ரக்ஷா பந்தன கைங்கரியத்தை சேவிக்கலாம். திருமலையிலே அந்த கோவில் உள்ளே இருக்கும் சம்பங்கி பிராகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திலிருந்து பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் கூட எம்பெருமானுடைய கருணா கடாட்சம் கிடைக்க வேண்டி செவித்து கொள்ளலாம்.
நம்மை எல்லாம் ரட்சிப்பவனுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியம். மூவரில் முதல்வனாய என்று பாசுரத்திலே பிரம்மன், ருத்ரன், இந்திரன் ஆகிய மூவர்க்கும் காரணமானவன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். உலக நாயகனாயிருந்து திருக்குடந்தையில் பள்ளி கொண்டுள்ளான். தேனை விட இனியவன். சம்ஜாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹா என்று என்கின்றபடியே பிரம்மனுக்கு வேதத்தை கொடுத்தவன். அவன் தன் மகனுக்கு ஓட்டை பிரித்து கொடுத்தான். இந்திரனுக்கு மூவடி தாவென்ன கள்வனாயிருந்து திருவாய்மொழியிலே க புண்டரீக நாதா நயதா நயன புருஷோத்தமஹா காக என்று அந்த பகவானுக்கு ஈஸ்வரனாயிருப்பவன். அப்படிப்பட்டவனை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்கவி பாடும் பரமகவிகளான முதலாழ்வார்களிலேயே புகழப்படுகின்றவன். செவிக்கு மட்டுமல்லாது நாவுக்கும் இனிமையான அபூதணங்களை ஆபரணங்களைப் போல அணிந்து கொள்ளும்படியாக பரம சுலபன். நித்திய சூரிகள் தலையில் சூடும் பூவை போன்றவன். வெள்ளத்திலே மூழ்குவாரைப் போல அவனை புகழும் பொழுது அவனுடைய குண வெள்ளத்தில் மூழ்குவதைத் தவிர அவனை பாசுரமிட்டு புகழ்வண்ணாது என்கிறார். மூவரில் முதல்வனாகிய ஒருவனை என்பதற்கு ஏகமே வாத்வீதீயம் பிரம்மஹா என்று ஸ்ருதி வாக்கியத்தாலேயே ஒருவனை என்கிறார் அந்த காஞ்சி சுவாமி. அப்படி பகவானை எப்படியெல்லாம் சேவிக்கிறார்கள் என்றால் நவவித பக்தியிலே தாசிய பக்தியும் ஒன்று. அந்த தாசிய பக்தியிலே திளைத்தவன்தான் ஆஞ்சநேயர். சதா சர்வ காலமும் ராமநாம ஜபத்தை ஜபித்து கொண்டே தாசியனாக இருந்து பகவானுக்கு அந்த திரேதா யுகத்திலே ராமபிரானுக்கு சேவை செய்தவன். அதேபோல் கலியுகத்திலே வேங்கடவனுக்கு எதிராக அந்த வேங்கடவனுடைய கோவிலுக்கு எதிராக தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி தாசிய பக்தனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் அந்த ஹனுமான் செவிக்கும் ராமாவதாரத்திலே அந்த திரேதா யுகத்திலே கலியுகத்திலே வெங்கடவனாக எழுந்தருளியிருக்கும் அந்த பக்த பராதீனனுக்கு இதோ திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை அர்ச்சக சுவாமி நடத்தி கொண்டிருக்கிறார். பக்தவத்சலா பாகவத பிரிய கோவிந்தா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக சியாமா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை செவித்து கொண்டு அவனுடைய திருவடிகளை தாசியமாக அதாவது சரணாகதி செய்யலாம். இதோ வேங்கடவனே, திருமலை வாசனே, மலையப்பனே கோவிந்தா கோவிந்தா என்று பகவானுக்கு வலது கரத்திலே அந்த ரக்ஷையை அணிவித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று. அடுத்ததாக அந்த பகவானுடைய பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கு கூட ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற உள்ளது. செவிக்கலாம் அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை. வேங்கடவனே கோவிந்தா, வேணுகான லோலனே கோவிந்தா என்று. பிராட்டிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பக்தர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை பகவானுக்கு தெரிவித்து அவர்களை மன்னிக்கும்படி வேண்டுபவர்கள். அப்படி நம்மை ரட்சிப்பதிலே வல்லவர்கள். அந்த பிராட்டிமார்களுக்கு இப்பொழுது நித்திய கல்யாண உற்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கும் அடுத்து பூமி பிராட்டிக்கும் ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவிப்போம். வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. ஸ்ரீதேவி பிராட்டிக்கு முதலிலும் அடுத்ததாக பூமி பிராட்டிக்கும். இந்த பிராட்டிமார்கள் பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவர்கள். ஆசிரித பரந்தந்தரன் என்றால் இம்மையை மறுமை தன்னை என்னும் பாசுரத்திலே திருமலையிலே நின்று கொண்டு பரமபதத்தில் இருக்கும் நித்திய சூரிகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள நித்திய சம்சாரிகளுக்கும் வேறுபாடு இல்லாமல் ஒரு படிப்பட்டவனாயிருந்து அருளை தருபவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானின் ஆசிரித பாரதந்திரத்தை நினைப்பவர்களின் திருவடிகளும் அவனுடைய திருவடிகளும் தன்னுடைய சிரத்திற்கு பொருந்துவன் என்று சொல்லி தன் சேரை எம்பெருமான் தான் தொழுவார் காண்மின் என தன்னல மேலாரே என்று அந்த ஆழ்வார் திருவுளத்தை படம் பிடித்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று. அடுத்து பூமி பிராட்டிக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார்.
வெறிதே அருள் செய்பவன். எப்படி என்றால், போக தசையில் ஈஸ்வரனை அழிக்கும் பொழுது ஈஸ்வரன் அழிக்கும் பொழுது தோக்க வேணும் என்று அழியா தொழிசை என்று, அதாவது உலகாசிரியன் திருவாக்குக்கு இணங்கி இருப்பதே ஜீவாத்மாவின் நிலைமையாகும். சேஷத்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். எம்பெருமானின் ஆனந்தமே வேண்டுவது என்றபடி நிலையில்லாத தேக நினைவே சம்சாரிகள் விடாமல் அதை காப்பாற்றும் செயலிலே நினைத்து ஆழ்வார் வெறுக்கிறார். எம்பெருமான் வெறிதே அருள் செய்பவன் என்பதை உணராமல் மின்னலை விட நிலையற்ற தேகத்திற்கு உறுதி வேண்டுகின்ற அந்த சம்சாரிகளை கண்டு ஆழ்வார் வியப்படைவதோ அல்லாமல் வெறுப்புற்றும் பேசுகிறார். ஏனென்றால் எப்பொழுதும் சம்சாரம் என்று இருக்காமல் பகவானுடைய சிந்தனைகளை கூட சற்று செய்ய வேண்டும், பகவானை கூட நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே பக்தர்களே, திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷாபந்தனம் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக அக்னி ஆவாகனம் செய்கிறார். அப்படி யக்னரக்ஷக கோவிந்தா என்று சேவிப்போம். திருமலை வாசா வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம் திருமலையப்பனை. ஓம் நமோ வெங்கடேசாய். பிராணாநாயம் யாமஸ்யாம் சுபதிதோ ஸ்ரீ ஸ்ரீனிவாத சுவாமினः வைவாகிகோத்சகர்மாங்கமோபாசனாக்யோ ஆகாரகர்ம கரிஷ்யே ஏதோன்விரக்ஞாலயம் प्रोक्ष्य ஏதோன்விந்திரம் சமாம் சுத்தான் சுத்தேன சாம்னா शुद्धैरुद्धैर्वा वृद्धांसं शुद्ध आशीर्वा मक्तो इंद्रशुद्धोन आग शुद्ध शुद्धाभिरोधिभिः मयि देवान्द्रविणमाय जन्ता मयि देवहूतिः दैव्याहोदान्तपूर्वेरिट्टास्याम तनुवा सुमेरा आह उद्धन्यमानमस्यामेद्यमात्मानं यजमानस्य हन्तो शिवानश्चन्द्र पृथिवे तन्नो शाता पृथिवे तोकशाता पूतह्यतनेन सौम्या कृणुत्वगं रसना होतविगुंसदे तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि योजो न प्रचोदयात् स्तंडिले भूमिमावाहयामि रेखाजा स्कंदमावाहयामि रेखा गायत्र्या प्रोक्ष जातवेदो अग्निं गृहीत्वा स्तंडिले भूमिमावाहयामि रेखाजा स्कंदमावाहयामि जातवेदो अग्निं गृहीत्वा जातवेदो भुवनस्य रेदो अहेदन्तदवज्ञनिश्वदे अग्निमस्वस्तादिशब्दं तमे गर्भाजनयन्योम योभूः घृतप्रदेको घृतजोनिरग्नि घृतसमित्यो घृतमस्यान्नं घृतप्रजुष्मान् सरिदो ब्रुवन् घृतं ब्रुवन् सरिजाचक्षदेवान् आयुर्दाग्ने हविषो जुषाणो घृतप्रदेको घृतजोनिरेदे तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन्वमग्गुस्ताः सरस्वतेन्व देवसविदप्रासामीः ओम ब्रह्मज्ञानमृतं पुरस्ताद्वदेमदत्सृजो वेनावः स बुद्धियापमास्य विष्टा सदस्तजो निपतस्तवः ओम भो ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो धेनकं सोमोर्वन्दमाजुकं सोमो वीरङ्कर्मण्यं ददातु साधन्यं विदत्तकं जपेयं यो ददातु तस्मै सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोपहारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृत यत्वन्नाकृत्य पुट्टेजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुहृदां यत्र लोक तत्रैमग्निं यजमानं च देहे ओं प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृत यत्वं नागस्य पृष्ठेजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहे ओं प्रोक्ष्य पात्रादादाववादाय पवित्रे स्तो वैष्णव्येस्तो यज्ञेस्तो वाजभूतेस्तो विष्णो मनसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायत्वा पृथिव्यैत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसि पश्चिमतो विष्णोस्तोपोऽसि दक्षिणतो विष्णोस्तोपोऽसि उत्तरतो विष्णोस्तोपोऽसि प्राच्यां विष्णोस्तोपोऽसि श्रुतासि कृतासि ध्रुवासि तरुणासि विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापिनारायणमावाहयामि ब्रह्मं प्रणेष्यामि जमानवाचं जित्वा
सोम प्रणेश्याम यजमानवाचं यच्च प्रणयज्ञं देवतावर्धयित्वं नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्त ऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओम प्रणय को वो जिनत्को सवो जिनत्को सव्यसन्तान् च पात्राणि देव यज्ञायै सव्यसन्तान् च पात्राणि देव यज्ञायै दक्षिणमनदो ब्राह्म्येण तीर्थेन प्रजापतिमावाहयामि इंद्रमावाहयामि यज्ञमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्नि सोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि वसूनावाहयामि मरुदानावाहयामि रुद्रानावाहयामि अवोपस्पृश्य श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवसोममावाहयामि औपासयज्ञमावाहयामि विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतिगे जुष्टनिर्वभामि इंद्राय जुष्टनिर्वभामि अग्नेय जुष्टनिर्वभामि सोमाय जुष्टनिर्वभामि अग्नेय जुष्टनिर्वभामि सोमाय जुष्टनिर्वभामि अग्नि सोमाभ्याकुटनिर्वभामि प्रजापतिगे जुष्टनिर्वभामि वसुभ्यो जुष्टनिर्वभामि मुरुभ्यो जुष्टनिर्वभामि रुद्रेभ्यो जुष्टनिर्वभामि अभवस्पृश्य श्री महाविष्णवे जुष्टनिर्वभामि बृहस्पतिगे जुष्टनिर्वभामि मित्राय जुष्टनिर्वभामि वरुणाय जुष्टनिर्वभामि आदित्येभ्यो जुष्टनिर्वभामि अस्मभ्याकुटनिर्वभामि पूष्णे जुष्टनिर्वभामि कक्षाय जुष्टनिर्वभामि कक्षदेवत सोमाय जुष्टनिर्वभामि औपासनज्ञाय जुष्टनिर्वभामि यज्ञदेवेभ्यो देवेभ्यो जुष्टं निर्वभामि सर्वदेवेभ्यो जुष्टनिर्वभामि आद्यन्त प्रतिष्ठयामि चरुन्द्र प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समिधि स्वाहा अमृतृणमसि मा ऋणमसि अंतरितगुं रक्ष अंतरित आराधय प्रत्युष्टगुं रक्ष प्रत्युष्ट आराधय चिक्पति स्वाहा पुनात्पच्चिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पति स्वाहा पुनात्पच्चिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वाहा पुनात्पच्चिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाग्र्याकृतं स्पर्शयित्वा अभ्यर्च अक्षत आद्य चुरुभिः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुदये नमः वरुणाय नमः वाजवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सहोदसे नमः अजराभ्वे नमः विशर्पिणे नमः अग्निपुरुषाय नमः अतिथेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुवा ब्रह्मन् सुप्रमादास्मा आदस्मा समेत यस्माहा आगार मुहूर्तस्य मुहूर्तोऽस्तु परिदीन् स्पृष्ट्वा वायुव्यादाग्नेय अन्तं प्रजापतये स्वाहा नैऋत्याधीशान अन्तं इंद्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्नि सोमाभ्यागु स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य श्री महाविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्वभ्यागु स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा उपासनज्ञाय स्वाहा यज्ञदेवेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चुरुन् सावित्रा गृहीत्वा व्याहुतिर्जुहोति ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अतिथेन्वमग्गस्ताः अनुमतेन्वमग्गस्ताः सरस्वतेन्वमग्गस्ताः देवसविदप्रासावीः प्राणानां यामस्यां स्वदितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम् औपासनाख्यो मन्त्रोपे क्रियालोपे द्रव्यलोपे कालविपर्यासे कर्मविपर्यासे न्यूनातिरिक्तसर्वदोषप्रायश्चित्तार्थम् अतो देवादिविष्णुं होष्ये अतिथेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुवा त्वं मतो देवावन्दनो यदा विट्टर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः स्वाहा इदं विट्टर्विचक्रमे त्रयधानतदेपदं समूढमस्य भागं श्रेयः स्वाहा इदं विट्टर्विचक्रमे त्रयधानतदेपदं समूढमस्य भागं श्रेयः स्वाहा त्रीणि पदाविचक्रमे विट्टर्गोपादाब्जः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणि पश्यतयतो व्रतानि पस्पसे इन्द्रस्य युद्धस्य स्वाहा तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्ति सूर्यः दिवि वचक्षुरादतग्गुस्वाहा तद्विप्रासो विपञ्चमो जागृवागुं सस्यमिन्दते ष्टोर्यत्परमं पदग्गुस्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अतिथेन्वमग्गुस्ताः
హనుమదేన్వమగ్గుస్తాః సరస్వదేన్వమగ్గుస్తాః దేవసవిద ప్రాసావీః. రమణుడు ఎదుటనున్నాడు.
श्रीमदादिनारायणस्य अचिन्त्यात्परिमितशक्त्या प्रियमाणस्य महाजलोकस्य मध्ये परिभ्रममाणानामनेककोटिब्रह्माण्डानाम्येकतमे पृथिव्यप्तेजो वायुव्राकाशहङ्कारमहोदव्यक्ताख्य सप्तावरुणैरावृते अस्मिन् महति ब्रह्माण्डे आधारशक्तिश्रीवराहकूर्मानन्ताष्ट दिग्गजो प्रविदिट्टिदानाम् अतल वितल सुतल तलातल रसातल महातल पातालाख्य सप्तलोकानां मूर्ध्वभागे भूलोके भुवर्लोक सुवर्लोक महर्लोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्या षल्लोकानामधोभागे महानालायमानस्य फणिराजश्चेजस्य सहस्रफणाफणिमण्डलमण्डिते ऐरावतपुण्डरीकवामनकुमुदाञ्जनपुष्पदन्त सार्वभौम अष्टदिग्दण्डि सुण्डाद्दण्डोद्दम्बिते अमरावते तेजोवते संयम्निरक्षोवते सुन्दमते गन्धवत्तिलकावते यशोवते त्वट्टदेवपरिव्राजिते इन्द्राग्नियमनिरुचवरुणवायुकुबेर ईशानाख्य अष्टलोकपालकपरिपालिते लोकान् लोकान् चलवलयिते लवणेक्षुरासर्पितदिक्षुणसुत्रोदकाख्य सप्तान्नपरिवृते जम्बूप्लक्सकुशक्रौञ्च शाकशाल्मणे पुष्कराख्य सत्त्वद्वेपद्वेपिते माहेन्द्रमलयमदृक्षुदिञ्जमारयात्राख्य सप्तकुलपर्वतविराजिते भारतकिं पुरुष हरिनामदभद्रास्वकेतुमाल हिरण्यकरमणककुरवर्षाख्यमवृषाणां मध्ये भरतवर्षे भरतखण्डे महासरोरुहाकार 50 योजनविस्तीर्ण भूमण्डले लक्षयोजनविस्तीर्ण जम्बूद्वीपे दण्डकारुण्ये प्रजापतिक्षेत्रे कर्मभूमौ अवन्ते कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे कृष्णाकावेर्योर्मध्यप्रदेशे आदिवराहक्षेत्रे वेङ्कटाचले सकलदेवताः सन्निधौ सकलजगत्त्रष्टुः प्रार्थयज्जीवनो ब्रह्मणोद्वितीयपरार्थे प्रथमवर्षे प्रथमपक्षे प्रथमे हनि द्वितीयायामे यह जन्मनि च एतक्षणपर्यन्तं बाल्ययौवनगौवारवार्तकेषु रहस्यप्रकाशे च आवृत्तनावृत्तमहापातकादि समस्तदुरितक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मद्वंश्यानां मातृवंश्यानां सर्वेषां पितॄणां च कुम्भीपाकलोकितदामादिपसङ्गातः कालसूत्रादि विविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः वृत्तैस्त्रे सूर्यमण्डलपर्यन्तम् आमोद ब्रह्मोद संहोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्यमिति चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थं श्रीलक्ष्मीनारायणप्रीत्यर्थं भृगुमरीचत्रकस्य पादुभिः कोटिचातुर्लक्षप्रणानेन दिव्यवैदिकविधानेन नानाविधशास्त्रोक्तमार्गेण वेदोक्तप्रकारेण विघ्नसोक्तप्रकारेण हेमाद्रकन्यादानफलावाप्त्यर्थं कन्यादानं करिष्ये। अस्य श्रीमदादिनारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणगुणगणकगाम्भीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रगदापद्माङ्कित कोटिसूर्यप्रकाशस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैकानसभगवस्यास्त्रोक्तमार्गेण आङ्गीरसभारस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य पञ्चविधव्योः प्रवर्तमानस्य परतद्भवव्योऽन्तर्यामि अर्चावतारस्वरूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोन्नत्रे आङ्गीरसभारस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृतिस्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिवसात् उत्पत्तलयस्कारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गीरसभारस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवस्य समस्तदेवतान्यकुटुम्बकुटुम्बनिगणविजृम्भित पादारविन्दस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गीरसभारस्पत्य भारद्वाजत्रयारुषेयप्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवाय भक्तलोकपरिपालनाय किरीटहारकेतूर दिव्याभरणभूषिताय दिव्यकौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय दिव्यमाल्योशोभिताय प्रपन्नपारिजाताय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्यात्मकनित्ययौवन स्वभावलावण्यतेजोरत्नाकराय अखिलशाखाध्यायिनौ अखिललोकपवित्रगोत्राय श्रवणनक्षत्रे
मकर्रासौ जाताज श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराज ऋग्यजुश्यामादर्वण सकल वेदाध्यायिनी भार्गवत्यौनोप्तवान औरवैदुल पंचारुषेय प्रवरान्वित भार्गवस गोत्रोद्भवी सर्वालंकारवदे सुरांगना संसेवित पाधारविंद श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनी आनंद गुणात्मिका मूल प्रकृति रूपा उत्तरफल्गुनी नक्षत्रे कन्या रासौ जाता भृगो संकल्पतनया इमां श्रीदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि ऋग्यजुश्यामादर्वण सकल वेदाध्यायिनी काश्यपावत्सारणे त्रिवत्रयारुषेय प्रवरान्वित काश्यपस गोत्रोद्भवी सर्वालंकारवदे सुरांगना संसेवित पाधारविंद श्री महाविष्णोः अत्यंत मनोहरी अत्यंत सौंदर्यवती रेवती नक्षत्रे मीनरासौ जाता कश्यप प्रजापते संकल्पतनया इमां भूदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युतां दास्यामट्टवेतुभ्यं ब्रह्मलोकजकेशये कन्यां स्फलङ्कृतां सात्वीं सुशीलाय सुमेधसे प्रयदोऽहं प्रगच्छामि धर्मकामार्थसिद्धये विश्वम्भरा सर्वभूतः साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्य मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभागुं शुभ ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அக்னி பிரதிஷ்டை ஹோமம், மதுபர்க்க பூஜை, ரக்ஷா அக்னி பிரதிஷ்டை ஹோமம் மற்றும் மதுபர்க்க பூஜை, திரைப்பிடித்தல், வஸ்திர சமர்ப்பணம், மகா சங்கல்பம், கன்னியாதானம் ஆகிய கைங்கரியங்களை சேவித்தோம். அடுத்ததாக இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது மாங்கல்ய பூஜை. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அந்த அனபாயினிகள் என்று கூறப்படும் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களின் மாங்கல்யங்களுக்கு அர்ச்சக சுவாமி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் மாங்கல்ய பூஜையை. பகவானுடைய திருக்கல்யாணம் என்பது நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் என்னும் விதமாக தினந்தோறும் நடைபெறுகிறது. பக்தர்களே, அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரில் சேவிப்பவர்களுக்கும் தொலைக்காட்சி மூலம் சேவிப்பவர்களுக்கும் பக்தர் அந்த எம்பெருமானுடைய கருணா கடாட்சம் கிடைக்க வேண்டி சேவித்துக் கொள்ளலாம். திருவேங்கடமுடையான் உற்சவமூர்த்தி மலையப்ப சுவாமிக்கு இதோ திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உலகை எல்லாம் காப்பவன் சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட காக்கும் சர்வேஸ்வரனுக்கு அவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எம்பெருமானே, உன்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் காப்பவர் யார் இருக்கிறார் என்று கேட்கிறார் ஆழ்வார். காப்பாரார் இவ்விடத்து ஆழ்வார். காப்பாரார் இவ்விடத்து என்பது ஆழ்வார் பாசுரம். பக்தர்களாகிய நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் அப்படிப்பட்ட நாம் எம்பெருமானை செவிப்பதற்காக செல்லும் பொழுது பெருமாள் இவன் தவறு செய்தவன் என்று எண்ணி இவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று நினைப்பானாம். அப்பொழுது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி பக்கத்திலேயே இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுவாராம். இதை புருஷாகாரம் என்று சொல்லுவார்கள். ஆகவே நாம் காப்பாற்றப்படுகிறோம். ஒருவேளை பெரிய பிராட்டியார் நம்மீது ஏதாவது குற்றம் குறை கண்டால் என்னுடைய அடியவர்கள் அவ்வாறு தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்று எம்பெருமான் நமக்காக பரிந்து பேசுவானாம். இதை பெரியாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்திலே அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னடியார் திறக்கத்து தாமரையாளாகிலும் சிதைகிறை போ மேல் என் அடியார் அது செய்யார், நன்று செய்தாரேல் நன்று செய்தார் என்பார் போல் என்பது பெரியாழ்வார் பாசுரம். அப்படி அந்த பகவானை நினைத்து கொண்டு பெரியாழ்வார் பாசுரம் ஏற்றினாராம். ஆக பிராட்டிமார்களின் அந்த மாங்கல்யங்களுக்கு ஜலத்தால் அலம்பி மஞ்சள் குங்குமமிட்டு அக்ஷதை புஷ்பங்களால் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் என்பார்கள். அதுபோல மனிதனாக பிறந்து விட்டால் நாம் பகவத் கைங்கரியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி அந்த பகவத் கைங்கரியத்திலே நம்முடைய
அந்த தோஷங்கள் எல்லாம் மறைந்து எம்பெருமான் நம்மை ரட்சித்து அருளுவார். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ மாங்கல்ய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாங்கல்யங்களை செவித்து கொள்ளலாம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்று திருமலை அப்பனை சதா சர்வ காலமும் பக்தர்கள் அதற்குத்தான் வழிபடுகிறார்கள். அதாவது தாஸ்ய பக்தியும் அதிலே ஒன்று. அந்த தாஸ்ய பக்தியை நாம் தெரிவித்து கொண்டு பகவானை சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த திருமலை தலத்திலே இதோ திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் சேவித்து கொண்டிருப்பது மாங்கல்ய பூஜை. அந்த மாங்கல்ய பூஜை வேளையிலே 1000 பெயரால மரர் சென்றிரை தீஞ்சு அரிதுயில் லைல கடல் நடுவே 1000 சுடர்வாயர வாணனை துயின்றான் அரங்கமா நகர மந்தானே என்று திருமங்கையாரின் பாசுரத்திலே அலை கடலை கடந்து அமரருக்கு அருள் செய்தவன் நமக்கு அருள் கொடுத்து வேண்டிய வரத்தையும் கொடுக்க மாட்டாரா என்று மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளார்கள் பக்தர்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என ஔவையார் நாச்சியர் கருத்தின்படி நாம் உயர்வான மானிட பிறவியை எடுத்துள்ளோம். அவ்வாறு கிடைத்த இந்த மானிட பிறவியை நற்செயல்கள் செய்தும் பகவானை வழிபட்டும் தெய்வ நிலையை பெற நம் முகுந்தனின் நாமத்தை கூறினால் மோட்சம் அடையலாம் என்றும் வைகுண்டவாசா முகுந்தா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவித்து கொள்ளலாம். பகவானே நம்மை ரட்சித்தருள்வான், காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் தொலை தூரத்திலிருந்து வரும் பக்தர்கள் கூட அந்த பகவானை நம்பி காலுக்கு அந்த காலணிகள் கூட இல்லாமல் நடந்து வருகிறார்கள் நடைப்பயணமாக. அப்படி எல்லாம் வரும் பக்தர்களை ரட்சிப்பவன் அந்த பக்தவத்சலன் திருமலையப்பன். திருமலைக்கு வந்தால், திருப்பதிக்கு வந்தால் ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் என்பது ஒரு நியதி. அப்படி அந்த பகவானை நம்பிக்கொண்டு அவனுக்கு தங்களுடைய அந்த சரணாகதியை செய்து சேவிக்க வருகிறார்கள் பக்தர்கள். அப்படிப்பட்டவனை எல்லாம் காப்பாற்றும் அந்த பக்த பராதீனன், ஆபத் பாந்தவன், அநாதரக்ஷகன் இதோ திருமலையிலே எழுந்தருளி மாங்கல்ய பூஜை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த மாங்கல்ய பூஜையை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா என்று சேவித்து கொள்ளலாம். இதோ மாங்கல்ய பூஜை முடியும் தருவாயில் உள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த மாங்கல்யங்களை கொண்டு சென்று திருமலையப்பனுடைய பிராட்டிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கு அணிவிக்கிறார் அர்ச்சக சுவாமி. சேவிக்கலாம் மாங்கல்ய தாரணத்தை. ஓம் நமோ வெங்கடேசாய், ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். இதோ முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கும் அடுத்து பூமி பிராட்டிக்கும் மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. சேவிப்போம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கு மாங்கல்ய தாரணம், அதாவது பகவானுடைய அனுமதியினால் பக்தர்களுக்கும் அந்த மாங்கல்யங்களை காட்டி பிரஜாபதிஸ்ஸு மகும் ராஜானமஸ்ரஜதா வந்த்ரஜோ வேத அன்வஸ்ருஜ்யந்தா தானஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரி மாங்கல்யந்தந்து நானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்ராணி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரஜம். ஸ்ரீதேவ்யை நமः. மாங்கல்ய தாரணம் கரோமி. பிரஜாபதிஸ்ஸு மகும் ராஜானமஸ்ரஜதா வந்த்ரஜோ வேத அன்வஸ்ருஜ்யந்தா
प्राणहस्ते कुरुत अदः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे रक्षत्वं भुवनत्रयं भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि माङ्गल्यधारणमुहूर्तस्य मुहूर्तोऽस्तु सुप्रदक्षिणमस्तु शुभं शुभम् ఎట్టుగూడె పెండ్లి యోగమిద్దరికి నీ వేళ అట్టే లక్ష్మీనారాయణ యోగము ఎట్టుగూడె పెండ్లి యోగమిద్దరికి నీ వేళ అట్టే లక్ష్మీనారాయణ యోగము అట్టే లక్ష్మీనారాయణ యోగము నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు వలుద చక్రవాకాలు వనితకు చాలు వలుద చక్రవాకాలు వనితకు చాలు నీవు ఎలమి చక్రాయుధుడవు ఇద్దరికి తగును ఎలమి చక్రాయుధుడవు ఇద్దరికి తగును अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्तादस्वदेन्वमग्गुस्ताः देवदविद प्रासामेहि प्राणानायम्यामस्यां सुपदितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा गोपासनाख्यो लाजुहोमं गृह्ये दितेन मन्यस्वा नमदेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविद प्रसभा हिमालयाजानमित्यपि कार्या इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरणमञ्जदा यन्नाद्रवब्रोदेज्ञो लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पदरे दन्ता ज्ञातयो मम स्वाहा मां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरणमञ्जदा यन्नाद्रवब्रोदेज्ञो लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पदरे दन्ता ज्ञातयो मम स्वाहा मां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरणमञ्जदा यन्नाद्रवप्रोदेज्ञो लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पदरे दन्ता ज्ञातयो मम स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा ददेन्वमग्गुस्ताः अनुमदेन्वमग्गुस्ताः देवदविद प्रासामेः प्राणानायम्यामस्यां सुपदितो श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गोपासनाख्यो सर्वदोषप्रायश्चित्तार्थं मदो देवादिवैष्णं होष्ये अदितेन मन्यस्वा नमदेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविद प्रसभा ओं मदो देवावन्दनागिदमट्रविदक्रमे पृथिव्या सप्तधाम विस्मः इदं विट्रविदक्रमे त्रयधानदेवदं समो नमस्य वागं श्रेय स्वाहा त्रीणि पदाविदक्रमे विट्टर्गोपादाब्जः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणपस्कतगतो वृदानपस्पते इन्द्रजयज्जसगा स्वाहा तद्विष्णोः परमं पदकं ददामिष्यन्त शौर्यः दिवे दक्षिणादग्गुस्वाहा
तद्विप्रासोम पञ्चमोजा कृवाकं तस्कमिन्ददे विष्णोर्यत्परमं पदग्स्वाहा ओम भूस्वाहा ओम भवस्वाहा ओम स्वस्वाहा ओम भूर्भुवस्वाहा अदितेन्वमग्गस्तानपदेन्वमग्गस्ताः सरस्वतेन्वमग्गस्ताः देवदविदप्रासावीः श्रीनिवासस्वामिनः वैवागोत्सकर्माङ्गोपासनाख्यो उपरिट्टादन्त होमं कृष्यते तेन मन्यस्वान् मतेन मन्यस्वान् देवदविदप्रसवाम् यदस्य कर्मणोत्तरेर्जं दद्वान्नो नमिहाकरम् अग्निसुप्रगुद्विद्वान् सर्वज्ञसुखदं करोतु स्वाहा अग्नेयहृदौदीनां कामानागं समुद्रे ते स्वाहा अग्नेय स्वाहा अग्नेनादाय स्वाहा अग्नेनपतये स्वाहा प्रजापतये स्वाहा श्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवतमुष्णे स्वाहा अग्नेयष्टकृतये स्वाहा वास्तुपदे नमो वास्तुपदये स्वाहा यन्म आत्मा भूदग्निस्तत् पुनरागाः जातवेदामचरणे स्वाहा पुनरग्निचक्षुरदान् पुनरेन्द्रो बृहस्पतिः पुनर्मेघमायनादच्चरादित्यमक्षो स्वाहा अष्टेभ्य स्वाहा वषणनिष्टेभ्य स्वाहा बेजृत्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराध्यै स्वाहा दैवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा यदो ओष्येदधीमहि स्वाहा समिदसे तेजोसे तेजोमयिदे स्वाहा यमस्य दे मृत्योर्मोवाहि स्वाहा सोमस्य दे चित्तमे वाहि स्वाहा वाजोर्देमहि प्राणान्मे वाहि स्वाहा ब्रह्मणो देमहि बुद्धिमे वाहि स्वाहा सप्तदे अग्ने समिदे सप्तजिह्वा सप्तहृदय सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा तत्पदात्मा तदप्तजोनि रार्पणस्वा कृतेन स्वाहा अग्निर्भक्तगुस्वा वेदर्भक्तगुस्वाहा अग्निर्जैन्नं वेदिर्जैन्नं जोर्जैन्नं पृथिवे जैन्नं ओषधप्तर्जैव जैन्नगुस्वाहा ऋतदान विद्वानट्टभृतेन पूर्णबाहुतिञ्जुहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राय जुहोमि स्वाहा अग्निसुप्यदो वेदसुप्यदो जोस्सुप्यदो पृथिवीसुप्यदो ब्रह्माद्या सुप्यन्ताम् अदितेन्वमग्गुस्ताः अनुवदेन्वमग्गुस्ताः देवसविदा प्रासावेः आवायक देवताभ्यो निविदासुविदास्तान् प्रवेशय ब्रह्मणार्थं क्षेमाय पुनरागमनाय पवित्रमच पवित्रमे भोजा स्वाहा सर्वमस सर्वमे भोजा स्वाहा अक्षतमक्षत्ये जुहोमि अक्षतवामे श्रेष्ठां प्राच्यां दक्षिणाजां उदराजां उदीचां ऊर्ध्वाजां उदराजां मार्जयन्तां पश्चिमतः परिधिमपनजा सर्वान् प्रसमोख्यागन्धिं प्रसुज्याभ्युष्प्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापवोषधजो मरुतां कुशो नो दत्तमेरय स्वाहा सिद्ध्यन्तां देवततनम् भूतिस्मातेर्लभतेत्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निर्मारुतजोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयायुषं जमदग्ने कस्यवत्त्रयायुषं देवानान्त्रयायुषं तन्मे अस्तु त्रयायुषं दीर्घायुत्वाजा बलाजा सताजा सतञ्जवच्चषे त्रयायुषं मा भोजित्तामजोपवस्तानपूर्जेतदातना महेरणाजदक्षषे योगस्य वदमोरदस्य बाधगध्यानः उषादेरेव मातरः तस्मा अरङ्गमावभोजस्सक्षजा किजन्वद आपो जनयदाचनः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनायत् कृतन्तु मया देवा परिपूर्णस्वदस्त्वै प्रायश्चित्तानि शेषान् होमकर्माण्यवानवै तानि शेषानि शेषाणां श्रीकृष्णान् स्मरणं पदं कायेन वाचा मनसेन्द्रियैर्वाप्तात्मना वा प्रतिपदे स्वभावात् करोमि यद्दसकलं परस्मै
श्रीमन्नारायणाय समर्पयामि। ब्रह्मणे नमः सोमाय नमः। पुनर्पादर्घ्यं समर्पयामि। ब्रह्मणे नमः सोमाय नमः। यदा स्मृतां प्रवेशां क्षोभनाथं क्षेमाय पुनः अग्निपुरुषाय नमः। कुलोपहार निवेदयामि। आग्भोपहारं समर्पयामि। तत्सब्रह्मार्पितमस्तु। सर्वं श्रीभुवनीला समेत श्री श्रीनिवासार्पितमस्तु। ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே லாஜஹோமம், பிரதான ஹோமம், அஞ்சனமிடுதலை செவித்துக்கொண்டு அடுத்ததாக இப்பொழுது வாரணமாயிரம் கைங்கரியத்தை செவிக்கலாம். ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே 143 பாடல்களிலிருந்து 11 பாடல்களை எடுத்து வாரணமாயிரம் கைங்கரியம் செய்தாள். அந்த வாரணமாயிரம் கைங்கரியம் செய்த பொழுது இந்த பாசுரங்களை பாடிக்கொண்டே தேங்காய்களை உருட்டினாள். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதுரில மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான் என்பது. அதாவது மாப்பிள்ளை அழைப்பு பாடல். பெண் வீட்டுக்காரர்கள் யாரோ சொல்லுகிறார்கள், அப்படி அந்த மாப்பிள்ளை வந்து உன்னை அழைத்து போக வந்திருக்கிறான் என்று கூறுவதாக. அந்த வாரணமாயிரம் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக மாலா பரிவர்த்தன கைங்கரியம், மாலைகள் மாற்றுவது. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அடுத்ததாக நாம் சேவிக்க இருப்பது மாலா பரிவர்த்தனம். பிராட்டிமார்களுக்கும் எம்பெருமானுக்கும் அந்த மாலைகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. முதலில் எம்பெருமானுக்கு அணிவித்த மாலையானது ஸ்ரீதேவி பிராட்டிக்கு கொண்டு சென்று அணிவிக்கிறார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பிராட்டிக்கு மாலையை அணிவித்து சேவித்து கொண்டு அடுத்த அந்த மாலையை கொண்டு சென்று பகவானுக்கு சாத்துகிறார். திருமலை வாசா வெங்கடவனே சப்தகிரி வாசா கோவிந்தா கோவிந்தா என்று திருமலை அப்பனுக்கு அந்த மாலையை சாத்திவிட்டு சேவித்து கொண்டு திரும்பவும் அதே மாலையை கொண்டு சென்று பூமி பிராட்டிக்கு அணிவிக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஏற்கனவே அந்த மாலையை தொடுத்து தான் சூடிக்கொண்டு களைந்து கொடுத்தவள் தான் அந்த சூடி கொடுத்த நாச்சியார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று பூமி பிராட்டிக்கு அணிவித்த மாலையை திரும்பவும் கொண்டு சென்று பகவானுக்கு சாத்துகிறார். திருமலை வாசா வெங்கடவனே சப்தகிரி வாசா கோவிந்தா கோவிந்தா என்று. இதோ எம்பெருமானுக்கு அந்த மாலையை சாத்தியாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை எம்பெருமானுக்கு பக்கத்திலே ஆசீனப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து அக்ஷதாரோப்பண கைங்கரியம், அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவேறுகிறது. செவிக்கலாம் எம்பெருமானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இறுதி கட்டமாக அக்ஷதாரோப்பணம், தலம்பிராலு கைங்கரியம். ஓம் நமோ வெங்கடேசாய. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు.
పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.